So welcome students, 12th computer application, 4th chapter, introduction to BHB, அதாவது hypertext preprocessor. அதை நம்ம BHBன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாங்குவேஜ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு அதனுடைய பயன்பாடு பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஜஸ்ட் என்னது பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஹெச்பின்னா என்ன? ஸோ பிஹெச்ன்றது எதற்காக உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்கப்பட்டது? ஸோ இந்த பிஹெச்பி பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்றது தான் அது கரெக்டான ஒரு ஒரிஜினல் அப்ரிவேஷன். பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்றது தான் பிஹெச்பி அப்படின்றது தான் அதனுடைய கரெக்டான அப்ரிவேஷன். ஸோ அது எந்த சயின்டிஸ்ட் வந்து எந்த நாட்டுடைய சயின்டிஸ்ட் வந்து அறிமுகப்படுத்தினார், உருவாக்கினார், அது எதுக்காக உருவாக்கப்பட்டது, என்னென்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினாங்க? மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஸோ பில்கேட்ஸ் சொல்லியிருக்காரு. பில்கேட்ஸ். ஸோ இந்த பில்கேட்ஸ் யாருங்கிறதுனா the மைக்ரோசாஃப்ட் ஆஃப் ஃபவுண்டர், அதாவது சாஃப்ட்வேர் நிறுவனத்துடைய நிர்வாகின்னு சொல்லக்கூடியது பில்கேட்ஸ். ஸோ பில்கேட்ஸுடைய ஸ்டோரின்னு சொன்னால் ஆல்ரெடி நான் 11th கூட சொல்லியிருப்பேன். ஸோ அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஒரு சாதாரண ஒரு லாயருடைய சன் தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் செய்யும் பொழுது அதை கவனிக்கும் பொழுது ஸோ அதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு உணர்வு தான் இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஃபாதராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டராக இருக்கிறாரு. ஸோ $1 மில்லியன் கணக்கில் அவருக்கு பர் டேஸுடைய இன்கம் வந்துட்டு இருக்குது. ஸோ அவருடைய ஒய்ஃப், அதாவது அவருடைய மதர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. நிறைய கார்டன் வச்சு செயல்படுத்திட்டு இருக்கும்போது சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இந்த அளவுக்கு இருக்கிறாரு. சார் அவர் என்ன சார் சொன்னார் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் சொல்லணும் இல்லையா, ஆன்லைன் மூலமா இன்டர்நெட் மூலமா ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் ஒருடா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தா செய், அப்படி இல்லைன்னா உன்னுடைய டோட்டல் பிஸ்னஸ் என்ன பண்ணும், ஓவா வெளியே அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றாரு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்படின் போது இன்டர்நெட் மூலமாக தான் எல்லாமே நம்ம செயல்படுத்துகிறோம். அப்பொழுது நம்ம வணிகம் செய்யும் போது, வியாபாரம் பண்ணும் பொழுது டைரெக்டாக போயிட்டு ஒவ்வொரு பொருளையும் என்ன பண்ண முடியாது, ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி பையிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ வாங்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பொருள் கட்டாயமாக வாங்கி ஆகணும் அப்படின்னும் போது நம்ம ஆன்லைனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம். ஸோ அதை தான் தேடி போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஓவரால் எல்லா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது இன்டராக்டிவ் வித் இன்டர்நெட், இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸ், அப்போ இணையம் மூலமாக வியாபாரம் செய்வதை என்ன பண்ணோம், தொடர்பு வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லை என்றால் அந்த நிறுவனத்தினுடைய லைசன்ஸே என்ன பண்ணும், வெளியேற்றப்படும் அப்படின்றத தாட் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன பண்ணுது, டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹெச்பின்னு ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில், அதாவது வெப்சைட் அப்படின்னும் போது வலை பக்கத்தில் நிறைய பர்பஸுக்கு பயன்படக்கூடாது. ஸோ நம்ம மேனுவலாக நம்ம பார்த்து நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒரு ஐடி ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் பார்த்தோன்னா, பர்சன்ஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்லி பார்த்தோன்னா பிஹெச்பி அப்படின்னும் போது அதில் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ராசஸர்
அப்படின்னு சொல்ல அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஜஸ் இருக்குது, தென் ஆக்டிவ் ஃபார் பேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ மெனி ஒரு பேஜஸ் இருக்குது, இது எல்லாமே ஸ்கிரிப்டிங் உள்ளே வரக்கூடியது. அது எதுக்கு சார் பொதுவாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய டீட்டெயில் பர்டிகுலர்ஸ் எல்லாமே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்காக வரலாம். ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பிஹெச்னுடைய அறிமுகம் என்ன, பிஹெச்பின்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன், பிஹெச்பி யார் டெவலப் பண்ணா, ஸோ அது எங்கெங்கே பயன்படுத்துது, பிஹெச்பியில் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது, ஸோ அதை சப்போர்ட் பண்ணக்கூடியது எதுக்காக அது வந்து பிஹெச்பின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படின்றது டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்நெட் அண்ட் வெப் பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் த பிஸ்னஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின் போது துறைன்னு சொல்லுவோம், டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். A3 ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக தெரியும். ஸோ சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரியன்ட் சம்மந்தப்பட்டு தான் வரும். அப்படி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வியாபாரத்துக்கும் பொழுதுபோக்கு துறையிலையும் அதிகமாக பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்டர்நெட் வெப் பேஸ்டு ஆன்லைன் பயன்பாடு, அதாவது வலை பக்க ஆன்லைன் சொல்லுவோம் இல்லையா, பயன்பாடு சொல்லப்படுது, வலைப்பக்க பயன்பாடுகள் சொல்லக்கூடிய இந்த 2 ப்ராசஸுமே எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நிறைய துறைகள் பயன்படுத்தும் போது ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று என்டர்டைன்மெண்ட். தென் இயர்லியர் 1990 பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பர்னர்-லீ அப்படின்றவர் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறார். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் அண்டு WWW வேர்ல்டு வைடு வெப், உலகளாவிய வலை அப்படின்னு சொல்லக்கூடியதை 1990 பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஒரு டிம் பர்னர்-லீ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அறிமுகப்படுத்துகிறார். சார் இது எதுக்கு சார் அப்படின்னா, பிஹெச்பிக்குள்ள வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஓகேவா? ஸோ WWW அந்த வெப்சைட்டுக்குள்ள URL அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஜிமெயிலில் போய் சர்ச் பண்ணாலும் சரி, நம்ம சர்ச்சிங் பண்ணும்போது அதில் URL அட்ரஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம என்ட்ரி பண்ணும்போது URL அப்படின்ற யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், அதாவது நீ என்ன மெயில் ஐடி கொடுக்குறியோ அந்த மெயில் ஐடி அந்த லொக்கேட்டில் இருக்கிறது என்ன பண்ணக்கூடியது, கண்டுபிடிச்சி உனக்கு ஸ்க்ரீனில் வெப் பேஜில் உனக்கு காட்டக்கூடியது தான் URL. ஸோ அதில் www அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டிம் பர்னர்-லீன்னு சொல்லி ஃபஸ்ட் அறிமுகப்படுத்தினார். தென் இந்த கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, த செட் ஆஃப் நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓவர் த நெட்வொர்க் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். நெட்வொர்க் அப்படின்னா வலையமைப்பினுடைய தொடர்புகளுக்கும் நிறைய ப்ரோக்ராமிங் மொழிகளை வந்து என்னது செட் பண்ணதற்கு உருவாக்கப்பட்டத முக்கிய கருத்து. தென் அது மட்டும் இல்லாமல் இது என்ன, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின் போது ரீசன்ட்லி இஸ் கால்டு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ரீசெண்டாக அதில் வலை பக்க மொழின்னு சொல்லக்கூடியது. தென் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஹேஸ் த மெனி பாலிசிஸ் ஈஸி ஹேண்டில் டு, அது எளிமையாக ஹேண்டில் பண்ணுவதற்கும், கிரிட்டிக்கலான பிஸ்னஸ் ப்ராப்ளம், அதாவது உலக லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோம்னா சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அந்த பிஸ்னஸ் வந்து என்னது முடிப்பதற்கு ரொம்ப சிரமப்படும். அப்போ மேனுவலாக அது மாதிரி என்னது பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு கிரிட்டிக்கலான பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். தென் அது மட்டும் இல்லாமல் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு போதுன்னா 1990. ஸோ 1990 அது அறிமுகப்படுத்தின. இது எதுக்கு சார் சப்போர்ட்டடான்னு பார்த்தோன்னா, இன்டர்நெட்டுக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கும் அது ஆதரவாக அளிக்கப்பட்டது இந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் பயன்படுத்துது. நெக்ஸ்ட்டு
பிஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மோஸ்ட்லி பார்த்தோன்னா த ரெகக்னைஸ்டு மோஸ்ட்லி யூஸ்டு த பிஹெச்பி இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் ஓல்டு நேம் ஒரிஜினலி பிஹெச்பி ஷூட் ஃபார் பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். தென் நாளடைவில் ரீசண்டாக இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் பிஹெச்பி ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லினா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரீ ப்ராசஸர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னா என்ன சார்? ஸோ இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ரீ ப்ராசஸர் என்ன சார், ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் எதுக்கு சார் பயன்படுத்துகிறோம், அதனுடைய கான்செப்ட் என்ன, வரையறை எப்படின்னு அப்படின்னு 3 மார்க்கில் கேட்டால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வர் சைடு வெப் அண்டு ஜென்ரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது சர்வர் அப்படின்னா சேவைகள் சொல்லக்கூடியது. சேவையை வலைப்பக்கத்திற்கும் பொதுவான ஒரு பயன்பாட்டிற்கும் பயன்படுத்துவது, பொதுவான மொழிகளில் பயன்படுத்துவதற்கும் பயன்படக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு மொழியாக செயல்படுகிறது இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இஸ் ஏ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் த சர்வர் சைடு வெப் சேவை வலைப்பக்கத்திற்கும் பொது மொழி பயன்பாட்டிற்கும் ஒரு முக்கியமான மொழியாக செயல்படுகிறது இந்த பிஹெச்பி. ஸோ இந்த பிஹெச்பி யார் சார் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினார், உருவாக்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஹெச்பி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ரஸ்மஸ் லேட்ராப் இன் 1994. ஸோ 1994 ரஸ்மஸ் லேட்ராப் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணார், அறிமுகப்படுத்தினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதனுடைய எப்படி சார் இருக்கும் இந்த லாங்குவேஜ் எப்படி பார்த்தோன்னா, வெரி சிம்பிளாக இருக்கும், சாதாரண ஒரு லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கூட சொல்லலாம். அது என்னன்னு சொல்கிறேன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் த சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். தென் ஸோ இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி என்னென்ன செய்யலாம் சார் அப்படின்னா, சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், 2 டைப்ஸாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வகைப்படுத்திருக்காங்க. இந்த லாங்குவேஜ் வச்சு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், HTML படி எம்பெடட் பண்ணலாம். இட் இஸ் ஈஸியாகவே HTML, அதாவது பிற மென்பொருள்களில் பிற சாஃப்ட்வேரில் என்ன பண்ணால் வித் எம்பெடட் வித் HTML. தென் அதர் கிளைண்ட், ஸோ பயனாளர் சொல்லக்கூடிய அதர் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னென்ன சார் இருக்குன்னா, கேஸ்கேடிங் ஸ்டைலிஸ்ட், எக்ஸெல், தென் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அதர்ஸ் மென்பொருளில் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாகவே எம்பெடட் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது பிஹெச்பியில். ஒன் ஃபார்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வெப்சைட்டில் யூஸ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ. எதனுடைய பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலமாக, பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜால் டெவலப்டு இன் 78.9 வெப்சைட்ஸ் ஆர் வெப் பேஜஸ் சொல்கிறோம், சரிங்களா? அந்த மாதிரி என்னது நிறையா வெப் பேஜஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இன்டர்நெட் அண்டு வெப்சைட்டில் பயன்படுத்தக்கூடிய நிறைய டெக்னாலஜினது மாற்றம் பண்ணிட்டுருக்காங்க. இது அதிகமாக போட்டி போட்டுனது அதிகம் பிஸ்னஸ்க்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஜ், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் பேஜ், ஆக்டிவ் சர்வர் பேஜ். ஸோ இந்த மாதிரி பக்கத்திற்கு அதிகமாக போட்டி போட்டுவிட. ஸோ நான் செய்கிறேன், நீ செய்யறேன்னு சொல்லினது சிறந்த மாற்றத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்குது இந்த பிஹெச்பி.
சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவர் லைனும் 1 மார்க்கில் வரக்கூடியது. அதுக்காக தான் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அப்படியே ஃபேர் நோட்டில் போய் காப்பி பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.